அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு போர் உண்டு. மூன்றாம் சிலுவை போர். கிபி 1189 ஆரம்பித்து 1192 முடிவடைந்தது. இது ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக ஐரோப்பிய மன்னர்கள், அவர்களுடைய படைகள் மற்றும் இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு படைகளின் தளபதி சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர் இருவருக்கும் மத்தியில் நடந்த மாபெரும் போர். இராணுவ வீரர்கள், ஐரோப்பிய இராணுவ வீரர்களுக்கு இங்கே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை அவர்களுக்கு சவாலாக இருந்தது. மிகவும் பலகீனம் அடைந்து போனார்கள். முக்கியமாக தளபதி ரிச்சர்ட்ஸ், அவர் மிகவும் பலகீனம் அடைந்து சொல்ல முடியாத ஒரு காய்ச்சலுக்கு அவர் படுத்த படுக்கையாகிவிட்டார். முஸ்லிம் படைவீரர்களுக்கு இந்த செய்தி தெரியவே தளபதியிடம் சென்று, இதுதான் ஐரோப்பிய மன்னர்களை, அவர்களின் படைகளை வெற்றி கொள்வதற்கு சரியான வாய்ப்பு என்று கூறினார்கள். ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால், எதிரிகளின் பலகீனத்தை வைத்து அவர்களை வெற்றி பெறுவது மிக பெரும் கோழைத்தனம், அது ஒரு தலைவனுக்கு ஏற்புடையது அல்ல என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், எதிரி ரிச்சர்ட்ஸுக்கு தேவையான உபகாரங்களை செய்து அனுப்பினார். கை தேர்ந்த மருத்துவர்கள், மூலிகை பொருட்கள், தெளிவான சுத்தமான குளிர்ந்த தண்ணீர், இவைகளை கொடுத்து அனுப்பினார். இதையெல்லாம் பார்த்த, அந்த உபகாரங்களை எல்லாம் நேரில் பார்த்த பெற்றுக்கொண்ட ரிச்சர்ட்ஸ் திகைத்து போனார். எதிரியாக இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்பு சலாஹுத்தீன் அய்யூபிக்கு இருக்கிறது என்று காலம் முழுக்க அவருடைய பெயரை கூறி நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். நன்றி உள்ள மனிதராக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். ஆம், எதிரி என்றால் போர்க்களத்தில் தானே தவிர மற்ற நேரங்களில் அல்ல. அவரும் அல்லாஹுடைய ஒரு அடியானதான். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆதமுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் என்ற அடிப்படையில் சலாஹுத்தீன் அய்யூபி செய்த இந்த உபகாரத்தை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. ஆம், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்ற அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிக்கேற்ப சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.